அவர் வந்து அந்த அளவுக்கு அனுபவம் ரொம்ப குறைவுங்க. அதில் நெறைய பேர் நீந்த முடியாம தவிச்சிட்டு இருக்காங்க. இவர் வந்து புதுசா வந்து ஒண்ணும் பெருசா பண்ண போறல. ஏன்னா, அது வந்து மிகப்பெரிய கடல். சாதாரணமா யாரும் எதுவும் பண்ணிக்க முடியாது. கண்டிப்பா அவர்லாம் வந்து ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா, அரசியல் வந்து ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. அதுல எல்லாம் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு தமிழர் நாட்டுல தமிழரே கிடையாது. இன்னைக்கு மற்ற மொழிக்காரங்க தான் தமிழர்ன்னு சொல்லிட்டு இங்க வந்து ஆட்சியே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதான் உண்ம. தமிழர்கள் உண்மையான தமிழர்கள்லாம் மிகப்பெரிய குறைவு. இங்க வந்து மற்ற மொழிக்காரர்கள் அதிகம் வந்து ரொம்ப பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் சமாளிச்சு இவங்க நீந்தவே முடியாது. இதுதான் உண்மை. பெரிய ரசிகர் கூட்டம் வந்து அவர் பின்னாடி அது நிக்குது. இந்த ரசிகர்ன்றது சினிமா நடிகருக்கு எல்லாரும் வருவாங்கங்க. அனைத்து கட்சியும் வருவாங்க. ஏடிஎம்கே, டிஎம்கே எல்லா கட்சிக்காரங்களும் வருவாங்க. ஏன்னா ஒரு சினிமா ஒரு தெருவுல ஒரு சும்மா ஒரு சீரியல் நடிக்க போனாலே 1000 பேர் வந்து பார்க்குறாங்க. நடிகர்னா நெறைய பேர் வந்து பார்ப்பாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரு. ஆனா இதெல்லாம் ஓட்டா மாறுமான்னா அது கன்ஃபார்ம் கிடையாது. கண்டிப்பா முதல்வர் ஆக்கிருவோம் எங்க விஜய் அப்படின்னு சொல்லி அவங்க கட்சிக்கு அவங்க தொண்டர்கள் ஏங்க அந்த சொல்றாங்க. டயத்துல சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு உரைய கேட்கும்போது அந்த நேரத்துல ஒரு இப்ப நம்ம சீமான் கூட பேசுறாரு. பேசும்போது அந்த நேரத்துல ஒரு பயங்கர இது இருக்கும். ஆனா ஓட்டு போடும்போது அவர் மறந்துருவாங்க. புரியுதுங்களா? இதுதான் உண்ம. அதே மாரி தான் அவர் எழுச்சி உரையாடும்போது அந்த நேரத்துல ஒரு இதா இருக்குமே தவிர, அது ஓட்டா கன்வெர்ட் பண்ணா 100% உண்மை கிடையாது. இப்ப அவங்க பின்னாடி இருக்க ரசிகர்களோ, தொண்டர்களோ அவங்க வந்து ஒழுக்கமா இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல 100% கிடையாது. கிடையாது. அது 100% எந்த கிடையாது. அடிப்படையில சொல்றீங்க? என்ன ஒரு சொல்லலாம் ஒரு 60% நல்லவங்க இருப்பாங்க. இல்லாம இருக்காது. ஒரு 40% அப்படி இப்படி இருக்கும். அதெல்லாம் இந்த கட்சி இதுன்னு இல்லங்க. எல்லா இடத்துலயுமே இருக்கு. இது வந்து யாருமே இங்க எதுவுமே கிடையாது. எல்லா இடத்துலயுமே இது இருக்கு. அது வந்து மறுக்க முடியாது.